फ्रेंड्स इनकी வந்து பாத்தீங்கன்னா ginger garlic paste வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 months வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா 3 months once தான் வந்து அரைக்கிறது. நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 கிராம் வந்து இஞ்சி எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 250 grams மேல வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து எடுத்துர்க்கேன். கிட்டத்தட்ட 1/4 kg மேல வந்து எடுத்துர்க்கேன். சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது 1% கண்டினாக்கா பூண்டு வந்து நான் அதிகமா தான் போடுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். பூண்டு வந்து பாத்தீங்கன்னா good for immunity. So taste நல்லா இருக்கும். அத பத்தி தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பூண்டு உரிக்கிறது சில பேர் வந்து கஷ்டம்னு சொல்றாங்க. இப்போ எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பூண்டு வந்து அப்படியே இதனிட்டு எண்ணெய் போட்டு தட்டிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு எண்ணெய் போட்டு தட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கவர்ல போட்டு தட்டினீங்கன்னா அந்த பொட்டெல்லாம் வந்து தானா உறிஞ்சி வந்துடும். ஒரே ஒரு 5 செகண்ட்ல வந்து முடிஞ்சிடும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ ginger garlic paste வந்து வந்து பாத்தீங்கன்னா ginger வந்து போடுறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூடி வந்து இது வந்து ஆட் பண்ணோம். போட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா வந்து மசியணும். மசிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ginger வந்து நல்லா மசிஞ்ச பிறகு தான் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். So next வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு இந்த அளவுக்கு மசிஞ்ச பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ஆயிலும் சரி உப்பும் சரி உப்பு கட்டி போடிங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாம இருக்கும் அப்படினு சொல்லுவாங்க. பட் என்னன்னா அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி வந்து உப்பெல்லாம் கூட ஆட் பண்ண தேவையில்ல. இன் கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியவே வைக்கிறீங்க அப்படினா உப்பு வந்து அப்ப நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்கனாக்கா உப்பு வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அரைச்சு இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வெச்சிடுங்க. க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா வந்து மசியணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். once வந்து மிக்ஸில நல்லா அரைச்சிட்ட பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கை வச்சு எடுத்து போட கூடாது. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்து போடணும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சா இல்லன்னா நல்லா வந்து மசிஞ்சினு இருக்கு. இது வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ஃபைன் பேஸ்டா வந்து அரைக்கலாம். சோ தண்ணி விரட்டா அதெல்லாம் எதுமே பண்ண கூடாது. இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். up to 3 months வரைக்கும் கூட நல்லா வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து பூண்டோட ரேட் வந்து கம்மியா இருக்கு. மேக்ஸिमम நிறைய வந்து அரைச்சி வெச்சுக்கோங்க. சோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாயிடும். because மாங்காய் காலம் வரும். பிக்கலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து ஆட் பண்ணுவாங்க. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ரேட் ஜாஸ்தி ஆயிடும். பாத்தீங்கன்னா நல்லா வந்து ginger garlic paste வந்து மசிஞ்சிடுச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கை வைக்காம இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து எடுத்து போட்டுக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ்ல மட்டும் தான் வைங்க. வெளிய வச்சீங்கன்னா obviously கெட்டு போயிடும். இன் கேஸ் ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வெளிய வச்சு யூஸ் பண்ற மாதிரினா உப்பு வந்து அதிகமா வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிய வச்சீங்கன்னா கூட கெடாது. நான் ஏன் யூசுவலி வந்து நான் வந்து இந்த மாதிரி உப்பு ஏன் போடுறது இல்லனாக்கா சோ அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுது. எனக்கு குடிக்கிறது கிடையாது. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்குது இல்ல. சோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி preservatives மாதிரி இருக்கு. சோ எனக்கு அது பிடிக்கிறது கிடையாது. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வந்து அரைச்சிப்பேன். and moreover that இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ அதுக்கு தான் வந்து சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ginger garlic paste வந்து சோ ரெடி ஆயிடுச்சு. சோ நான் சொன்ன குவாண்டிட்டில வந்து எடுங்க. இன் கேஸ் 100 கிராம் வந்து நீங்க வந்து ginger எடுத்தீங்கனாக்கா 250 grams இல்ல 1/4 kg இல்ல 1/4 kgனா கொஞ்சம் ஜாஸ்தி வந்து பூண்டு எடுங்க. பூண்டு எவ்வளவு அதிகமா வந்து போறீங்களோ அவ்வளவு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். up to 3 months வரைக்கும் இல்ல 1 month வரைக்கும் up to 3 months வரைக்கும் நல்லா இருக்கும். பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 1 monthலயே வந்து காலி ஆயிடும். Thank you so much. Bye.